அதாவது நான் அது அன்னைக்கு சொன்னேன், இவர் சொல்லுவது ஒரு தரித்திரமாக சொல்கிறாரு. இருந்தாலும் யார் சொன்னாலும் 40-50 ஆண்டுகளாக இந்த தென்தமிழத்து மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிறதுல எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குன்னு சொன்னேன். இன்றைக்கு முதல்வர்கள் அதை ஒத்துக்கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். நகராட்சி துறை சார்பில் 2500 பேருக்கு பணியாளர் இருந்தாங்க. அதுல ஒரு 35 பேருக்கு மேல 100க்கும் மேற்பட்டவர்கள் லஞ்சம் வாங்கினது அமலாக்கத்துறையில திமுக பயன்படுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நாமும் ஊடகங்களில் பார்த்தோம், ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லி இருக்கிறது. அது என்ன, அதில் அவர்கள் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு, என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாம் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது நிலைப்பாடு. அதாவது 52 2004 வரை 8 முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2004க்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள், புகார்கள், வாக்கு திருட்டு என்றால்லாம் புகார்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று 65 லட்சம் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதால்தான் நீதிமன்றம் வரை, உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒருமிதப்போடு, ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. கடந்த வாரம் ஏற்பட்ட புயல திமுக அரசு எப்படி கையாண்டாங்க? இந்த வடகிழக்கு பருவமழையை தயார் நிலையில இருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதானே மழை காலம் தொடங்கியிருக்கு, எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திருந்து பார்த்து சொல்லணும். நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி அல்ல அப்பா மக்கள் முன்னேற்ற. எதையும் தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும், சரியாக நடந்தால் அதை பாராட்டுவதும் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இதை உடனே கூட்டணிக்கு போயிடுவீங்க, அந்த பக்கம் சாயிறாரு இந்த பக்கம் சாயிறாருலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம், இல்லை என்றால் அதை எதிர்ப்போம். அதெல்லாம் பொறுமையா பார்ப்போம். பொறுமையா அண்ணன் 2 வார்த்தை பேசுறாங்க. அண்ணன் ஏதாவது 2 வார்த்தை சொல்லிட்டாரு. நீங்க எது பேசுறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சித் தலைவர் அம்மாளால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களை வழிகாட்டியவர் அவர், எங்களை வாழ வைத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று குரலை நான் கொடுத்தேன். அதேதான் இன்றும் நீடிக்கப்படுகிறது.